டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்ஏஆர் நாலேஜ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, என்சைட்டி மான்ஸ்டர். இது வந்து ஒரு போம். இந்த போயம் வந்து பார்ட் டூ இங்கிலீஷ் சிலபஸில் நம்ம செகண்ட் இயர்ஸ்க்கு இப்போ புதுசாக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அவங்களோட டெஸ்ட்டுக்காக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. அண்ட் திஸ் என்சைட்டி மான்ஸ்டர் போம் இஸ் ரிட்டன் பை ரோனா மேக்ஃபரன். இந்த போம் எதை பற்றினது அப்படின்னா, என்சைட்டி அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கவலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கவலைங்கிறத ஒரு மான்ஸ்டராக இதில் வந்து உருவகிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனுஷன் அப்படின்னு யாருமே கிடையாது. ஸோ என்சைட்டி அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம கூடவே இருந்துகிட்டே இருக்கும். அதை பற்றி தான் நம்ம பாயிண்ட் வந்து இதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்சைட்டி வந்து என்னுடைய எனர்ஜியெல்லாம் நீ ட்ரெயின் அவுட் பண்ணிடுற, என்னுடைய பெட்டுக்கு கீழேயே நீ தூங்கிட்டு இருக்கிற, உன்னை வந்து என்கிட்ட இருந்து விரட்டணும் அப்படின்னு நினச்சாலும் என்னால் விரட்ட முடியல. டெய்லி நான் உன்னை விசிட் பண்ணுறேன், உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறேன். எப்படியாவது உன்னை வந்து விரட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு முடியலை. என்னுடைய எனர்ஜி எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்ட, என்னுடைய பாஸ்ட் டேஸ் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்ட. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி நடக்க போகிறதில்ல. உன் கூட ஒரு சண்டை போட போகிறேன். நான் எப்படியாவது இந்த என்சைட்டி வந்து என்னுடைய மைண்ட்லேருந்து நான் வந்து விரட்டி அடிக்க போகிறேன் அப்படின்னு இந்த பாயிண்ட் வந்து இந்த ஃபுல் போம்லேயும் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி விரட்டி அடித்தாலும் நீ மறுபடியும் வந்துடுவே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சும் நான் உங்ககிட்ட வந்து சண்டை போட போகிறேன் அப்படின்னு இந்த ஃபுல் போமும் நரேஷன் இருக்கும். ஸோ ஹியர் இஸ் த டெக்ஸ்ட் ஃபார் யூ. இந்த டெக்ஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னா புரியும். இட் இஸ் வெரி குட் டெக்ஸ்ட் ஆல்சோ. அதாவது ரியாலிட்டியை அப்படியே இதில் போர்ட்ரே பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய ஆத்தர். நவ் லெட் us see the essay. Starting from introduction. Anxiety Monster, written by Rona McFerrin, is a poem which captures the intensity of anxiety and its effects on our mental and emotional health. இந்த poem Anxiety Monster எதை பற்றினது அப்படின்னா, அந்த என்சைட்டினுடைய இன்டென்சிட்டி, அதனுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. அண்ட் நம்மளுடைய இமோஷனலாக அது நம்மளை எப்படி பாதிக்குதுங்கிறதையும் சொல்லுது. என்சைட்டி இஸ் கம்பேர்டு டு எ மான்ஸ்டர் அண்ட் த போயட் ட்ரைஸ் டு ஃபைட் வித் இட். இதில் வந்து என்சைட்டியை ஒரு மான்ஸ்டராக உருவகப்படுத்தியிருக்கிறாங்க. அண்ட் அதுவும் போயட்டும் சண்டை போடுற மாதிரி. இட் ப்ரொவைட்ஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்சைட்டி அண்ட் த டிஃபிகல்ட்டிஸ் இன் ஓவர் கம்மிங் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். ஸோ இந்த போயமில் என்சைட்டியோட டிஃபிகல்ட்டிஸ் அது இருக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் கஷ்டங்கள் வருது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணால் நம்ம என்ன கான்சிக்வன்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொண்டு சொல்லியிருக்காங்க. த பாய்ட் ட்ரைஸ் டு சென்ட் இட் ஆஃப் ஃப்ரம் ஹர் லைஃப் பட் இட் கிளிங்ஸ் டு ஹர். பாய்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க எப்படி அந்த கவலையை நம்மகிட்ட இருந்து விரட்டி அடிச்சிடணும்னு, ஆனால் அது இவங்களை பிடிச்சி தொங்கிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக், ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்சைட்டி. மேக்ஃபரான் சேஸ் தட் இட் லுக்ஸ் அரவுண்ட் பாதரிங் ஹர் க்ரூவலி. ஸோ இந்த மேக்ஃபரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து எப்போ பார்த்தாலும் பதுங்கி இவங்ககிட்ட இருந்து இவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஷீ ரியலைசஸ் தட் இட் இஸ் ஃபெட் அண்ட் க்ரோன் பை ஹர் ஃபியர் அண்ட் வென் ஷீ ட்ரைஸ் டு ஓவர் கம் ஹர் ஃபியர் அண்ட் ஸ்டார்வ் அவுட் என்சைட்டி இட் ஹர்ட்ஸ் ஹர் வித் டவுட்ஸ் அண்ட் டெஸ்பேர். இதில் என்சைட்டியோட பவர் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நம்மளுடைய பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்சைட்டியை வந்து வளர வைக்கிறது, அதை ஃபீட் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பயம். அதுவும் தாண்டி இந்த என்சைட்டி எப்படியாவது வெளியே துரத்திடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மனசில் நிறைய டவுட்ஸ், நிறைய சந்தேகத்தை உருவாக்குது. இது இப்படி ஆயிருமோ, இது இப்படி வந்துருமோ அப்படின்னு யோசிச்சு அந்த கவலை நம்மக்கிட்டேயே இருந்துக்குது. ஸோ அந்த கவலையை விரட்டி அடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி ஸ்ட்ரகிள்ஸ் டு கெட் ரிட் ஆஃப் இட் பட் ஹர் எஃபர்ட்ஸ் கோ இன் வெயின். ஸோ எவ்வளோதான் நம்ம இந்த கவலையை துரத்தி அடிக்கணும்னு நினச்சாலும் அது எல்லாமே வேஸ்ட்டாகவே போயிடுது. ஷி டிஸ்கிரைப்ஸ் என்சைட்டி as an ugly savage beast. அந்த என்சைட்டியை எப்படி கவலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அழுக்கான ஒரு பீஸ்ட், ஒரு க்ரீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி ரிவீல்ஸ் தட் ஷி டஸ் நாட் ஹேட் இட் பட் அட் த சேம் டைம் லவ்ஸ் இட் லீஸ்ட். அவங்க இன்னும் ரிவீல் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, நான் வந்து அதெல்லாம் என்னை வெறுக்கவும் இல்லை, ஆனால் அதை எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ஹர், என்சைட்டி இஸ் நெய்தர் கியூட் நார் கட்லி பட் ஷி லுக்ஸ் இன் டு இட் டெய்லி அண்ட் டெவலப்ஸ் ஹர் ரிலேஷன்ஷிப் வித் இட். நம்ம பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்சைட்டி அப்படிங்கிறது ரொம்ப க்யூட்டாக அழகாலாம் இல்லை, ஆனால் அது கூட ஒரு ரிலேஷன்ஷிப் டெய்லி இருந்துகிட்டே இருக்குது. நம்மளுடைய லைஃப்லேயும் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக கவலைப்படுறோம்னு தெரியாமலே சில நேரங்களில் நம்ம கவலைப்பட்டுட்டே இருப்போம். அந்த கவலை அப்படிங்கிறது நமக்குள்ளே என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். இட் ரூயின்ஸ் ஹர் ஹாப்பினஸ் அண்ட் மேக்ஸ் ஹர் க்ளம் அண்ட் ஸ்பிரிட்லெஸ். ஸோ இந்த கவலை அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுடைய சந்தோஷம் எல்லாம் பாழாக போயிடுது. ஒரு எனர்ஜியே இல்லாமல், ஸ்பிரிட்டே இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. The poet explains the features of anxiety which are popular among human beings. She is sure that she is not the only victim of anxiety. ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு தெரியுது, கவலை அப்படிங்கிறது பாயிண்ட் கிட்ட மட்டும் இல்லை, நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க எல்லார்கிட்டையுமே, எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் கிட்டையுமே இருக்குது.
She expresses her experiences with anxiety through day and night. Day and night என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. She compares it with a wandering pest, that it is too big to kill. Like a knife, it pierces her through the skin and punctures her with its sharp daggers, making her skin tremble. ஸோ anxiety அப்படிங்கிறத எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு வாண்டரிங் அங்கே எங்கேயும் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பூச்சி கூட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த பூச்சி வந்து ஷூ அப்படின்னு விரட்டக்கூட முடியாத அளவுக்கு கொல்லக்கூட முடியாத அளவுக்கு பெருசாக இருக்குதான். அண்ட் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஷார்ப்பான கத்தி நம்ம ஸ்கின்னை எப்படி ஊடுருவி குத்துமோ அதை மாதிரி இவங்களுடைய மனசை அந்த ஆன்சைட்டி வந்து குத்திட்டே இருக்குதான். However tough the situation is, she stays determined to win and empower herself without any kind of fear. ஸோ இப்போ என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஆன்சைட்டியை எப்படியா விரட்டி அடிச்சே தீரணும், அதை வந்து தோற்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாயிண்ட் முயற்சி எடுத்துருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக், டாக்டிக்ஸ் டு டிஃபீட் ஆன்சைட்டி. ஸோ ஆன்சைட்டியை தோற்கடிக்கிறதுக்கு என்னென்னலாம் யுக்திகள் கையாள போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். The poet decides not to lose herself to anxiety as she did in her past. இது பழைய காலத்தில் நான் செஞ்ச மாதிரி நானே என்னையே இழக்க விரும்பலை இந்த ஆன்சைட்டி கிட்ட அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. She wasted her precious years and opportunities because of anxiety. இந்த கவலையினால பல நல்ல சந்தோஷமான விஷயங்களையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இழந்து போயிருக்கிறாங்க. She fixes her aim to destroy it without sympathy or mercy, like killing a monster. ஒரு மான்ஸ்டரை எப்படி நம்ம வந்து எந்த சிம்பத்தியும் காட்டாமல் கொல்லுவோமோ அதை மாதிரி இந்த மான்ஸ்டரை ஆன்சைட்டி அப்படிங்கிற மான்ஸ்டரை கொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. She considers herself strong enough and gains courage to overcome anxiety through Freud's theory. இங்கே வந்து இவங்க ஃப்ராய்ட்ஸ் தியரியை யூஸ் பண்ணி கரேஜ் அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை வந்து உருவாக்கிக்கிறாங்களாம். எப்படியாவது நான் அந்த கவலையை விரட்டி அடிச்சே தீருவேன் அப்படின்னு. ஃப்ராய்டுடைய தியரி என்ன அப்படின்னா இட் ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ, அந்த தியரியை நான் கையாள போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. She imbibes Freud's theory of personality, which deals with humans' consciousness and unconsciousness. ஸோ ஃப்ராய்டுடைய தியரி வந்து கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஹியூமன் அன்கான்ஷியஸ்னஸ் இந்த ரெண்டையும் எப்படி நம்ம டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இட் ஈகோ சூப்பர் ஈகோ அப்படிங்கிற 3 விஷயத்தையும் வச்சு ஃப்ராய்டு வந்து தியரி டிசைன் பண்ணியிருப்பாரு. அந்த பேசிஸில் நான் இதை வந்து கொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. த தியரி ஆஃப் இட் ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ. மேக்ஃபெரான் ஸ்டார்ட்ஸ் அனலைசிங் த வீக்னஸ் ஆஃப் anxiety and studies more about it. ஸோ நம்ம யாரையாவது ஒருத்தங்களை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா we have to know about their weakness. அதனால இப்போ நிறையா நான் வந்து இந்த anxietyயோட வீக்னஸ் என்னென்னு அனலைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க மேக்ஃபெரான். She equips herself to defeat anxiety with pride. ரொம்ப தைரியமாக நான் வந்து எதிர்த்து நிற்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. She wants to fight against it with all her power and does not want to admit defeat or retreat before the completion of the war. ஸோ இவங்க வந்து எப்படியாவது என்னோட பவர் முழுசையும் யூஸ் பண்ணி நான் இந்த ஆன்சைட்டியை தோற்கடிச்சே தீரணும் அப்படிங்கிறதுல முடிவாக இருக்காங்க. She wants it to run away from her life with shame and humiliation before it is killed by her. நான் அதை கொல்றதுக்குள்ள அதுவே வெக்கம் தாங்காமல் ஓடி போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. She does all these knowing that it will come back and hurt her again. அது மறுபடியும் வரும் அப்படின்னு தெரிஞ்சும் இவங்க வந்து எதிர்த்து போராடும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. Now coming to conclusion. Throughout this poem, the poet shares her struggles with anxiety and expresses how restless she is while facing it in her day-to-day life. இந்த போயம் ஃபுல்லாகவே அவங்க இந்த கவலையினால் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறதையும் டே டு டே லைஃப்பில் அவங்க எப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க இந்த ஆன்சைட்டினால் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அட் லாஸ்ட் ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி டாக்டிக்ஸ் ஆஃப் ஓவர் கமிங் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும், அந்த அதுக்கான டாக்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத கடைசியில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னா ஃப்ராய்டோட தியரி. பை அண்டர்ஸ்டாண்டிங் த வீக்னஸ் ஆஃப் இட் ஷி ஃபேஸஸ் ஆன்சைட்டி போல்ட்லி. ஆன்சைட்டியோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு அதை தைரியமாக எதிர்த்து நிற்கிறாங்க. Thus she concludes the anxiety cannot be destroyed permanently from one's life, but one can overcome it by determination and self-confidence. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து anxiety அப்படிங்கிற விஷயத்தை, கவலை அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் அழிக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய டிட்டர்மினேஷன் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால அதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மாரல், நல்ல ஒரு விஷயத்தோட இந்த போயம் வந்து மேக்ஃபெரான் முடிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் that you enjoyed the poem. If you like the video, kindly share with your friends and subscribe our channel. Keep supporting our channel. Thank you all.